ஜனநாயகன்ற ஒரே ஒரு படம். ஆனா அந்த ஒரு படம் உங்களை எல்லாம் எவ்வளவு பயப்பட வச்சிருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் பயந்தா ஓகே, ஆனா சென்ட்ரல் கவர்மெண்டே பயப்படுற அளவுக்குன்னா அந்த படம் எப்பேற்பட்ட படமா இருக்கும். அந்த அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு சர்க்கார் மாதிரி ஒரு படம் வந்தா எலெக்ஷன் ரிசல்ட் என்ன ஆகும், அது மாதிரி தான் அதோட பல மடங்கு ஜனநாயகன் இருக்கு. அந்த ஒரே காரணத்துக்காண்டி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பார்த்து பயப்படுறீங்க. ஏன்னா இப்ப ஏற்பட்ட ஒரு படம் விஜய்க்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகுறது எவ்வளவு பெரிய விஷயம், ஒரு ரிசல்ட்டையே மாத்தக்கூடிய ஒரு படமா இருக்கும். அந்த படத்தை ஹோல்ட் பண்ணா அவன் விஜய் நீங்க சொல்றதான் கேட்பாரு, உங்க கூட வந்து கூட்டணியில சேர்ந்துருவார் நினைச்சிய. ஆனா அது நடக்கல. அந்த விஷயத்துல நான் விஜய்க்கு ஒரு ஆட்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அதாவது தளபதி எதுக்குமே விலை குனிய மாட்டாருன்றது எனக்கு இதுல கொஞ்சம் ப்ரௌடா இருக்கு. அதாவது ஒரு நாட்டுல ஒரு ஆர்மில நடக்கிற விஷயங்களை வெளியில சொல்லாம அவ்வளவு சீக்கிரட்டா வச்சிருப்பாங்க. ஆனா அந்த விஷயத்தையே வெளியில சொல்ற மாதிரியான ஒரு படம் துரந்தர் படத்துக்கே நீங்க சென்சார் கொடுக்கும்போது, சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கும்போது, ஆஃப்டர் ஆல் ஒரு ஆக்டரோட படம், இன்னும் அவர் எந்த ஒரு எலெக்ஷனுமே பார்க்கல, அரசியலுக்கு வரன்ற ஒரே ஒரு இதுதான் ஸ்டேட்மெண்ட், ஒரு பிரச்சாரங்களை ஒரு மாநாட்டுகளை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அவரோட படத்தை நீங்க டிராப் பண்ணி இவ்வளவு சிக்கல்களை கொடுக்குறீங்கன்னா எந்த அளவுக்கு பயப்படுறீங்கன்னா, அந்த விஷயத்துல விஜய் ரசிகரான எனக்கு, விஜய் தொண்டர்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. தளபதின்றது மக்கள் மனசுல அழியாத ஒரு பிராண்ட் மாதிரி. அந்த பிராண்டை யாரு நினைச்சாலுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க வேணா பாருங்களேன், 2026 ரிசல்ட் டேட் அன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்க போகுது. அது டிவிக்கோட வெற்றியா தான் இருக்கும். நீங்க 2026 எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட போறீங்க, யாருக்கு உங்க சப்போர்ட்ன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க.